ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். டாபிக் வைஸ் நான் போட்டிருந்தேன். அதாவது எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம்மில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்களோ அது ஒரு வீடியோவாகவும், விகிதம் கேட்டிருந்தாங்கன்னா விகிதமில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்களோ அது ஒரு வீடியோவும் மொத்தமாக நான் வந்து 10 வீடியோஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? அது பிளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் 2, அதாவது 2025 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் மேக்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து மட்டுமே நமக்கு 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாமில் எல்லா சம்மும் ஈஸியாக இருந்துச்சுங்க, ஒரே ஒரு சம்மை தவிர. சரிங்களா? அந்த சமயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? ஆனால் இந்த குரூப் 2வில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் திங்க் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. 1-2 சம் தான் ஈஸியாக இருக்குது, ஆனால் போட்டுடலாம். சரிங்களா? வாங்க நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில், 3 ஆண்கள் 4 பெண்கள் அல்லது தான் போட்டிருக்காங்க, ஆர் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்குறாங்க. அதாவது தனித்தனியாக 3 ஆண்கள் 4 பெண்கள் 12 சிறுவர்கள் தனித்தனியாக ஒரு வேலையை முடிக்கிறத இந்த ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்களில் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. அதே மாதிரி 4 பெண்களில் ஒரு பெண் மட்டும்தான், 12 சிறுவர்களில் 5 சிறுவர்கள் மட்டும். இவங்கெல்லாம் டுகெதர், அதாவது சேர்ந்து முடிக்கிறாங்க. அதில் என்ன போடுறேன் அப்படின்னா நான் ப்ளஸ் சிம்பிள் போடுறேன். சரிங்களா? இது எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். முதல்ல கேள்வி இருக்க பாருங்கள். 3 ஆண்கள் ஆர் 4 பெண்கள் 12 சிறுவர்கள் ஒரு நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்படியானால் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் எத்தனை நாளில் முடிப்பார்கள் தான் நம்ம கேள்வி. அதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, 3 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்கிறாங்களா, அப்போ ஒரு ஆண் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு போடுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலா இல்லை, இந்த மெத்தடில் தான் போடணும். அப்போது 3ல் ஒருத்தர் ஒரு ஆண் வந்துடுறாரு. ப்ளஸ் ஏன் போடுறோம், இங்கே அண்டு மற்றும் இவங்களாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அதனால் 4 பெண்களில் ஒரு பெண் மட்டும் சேர்ந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி மறுபடியும் ப்ளஸில் 12 சிறுவர்களில் 5 சிறுவர்கள் மட்டும் பண்ணுறாங்க. இதை போட்டாலே ஈஸியாக முடிச்சிடலாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த 3 4 12 இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், மீசியமாக எடுத்தோம்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். சரிங்களா? காமன் வேல்யூ எடுத்தோம்னா 12ன்னு கிடைக்கும். அப்போது 3 எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணாவா. அப்போது 4 ப்ளஸ் இந்த 4 எதால் மல்டிப்ளை பண்ணோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதனால் மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 + 5 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 12/12ன்னு வரும். இது ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா 1. அப்போனா ஒரு நாள்லேயே யார் ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, நம்ம அடுத்து இதே கொஷின் பேங்க்கில் டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாங்களா? இங்கே பாருங்கள். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலை முறையே 12 நாட்கள் 15 நாட்கள் மற்றும் 20 நாட்கள், அதாவது ஏ வந்து 12 நாள், பி 15 நாள், சி 20 நாளில் முடிக்கிறாங்க. இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய தொடங்குகிறார்கள். அதாவது ஏபிசி 3 பேரும் ஒன்றா செய்கிறாங்க. ஆனால் சி 2 நாளில் வேலையை விட்டு விடுகிறார். சி வந்து 2 நாளோட அந்த வேலையிலிருந்து வெளியேறுகிறாரு. ஏனில் ஏ மற்றும் பி மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 3 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 நாள் கழித்து சி கிளம்பிடுறாரு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் மீதி வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் ஈஸி தான், ஆனால் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த மெத்தடில் மட்டும் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள். ஏ 12 நாள், பி 15 நாள், சி வந்து அதே வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அதே வேலையை முடிக்கிறாங்க. சரிங்களா? அதே வேலையை செய்கிறாங்க, முடிக்கல, அதே வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு, 2 நாள் கழித்து கிளம்பிடுறாரு. அப்படின்னா 2 நாள் ஏபிசி 3 பேருமே 2 நாள் 3 பேருமே 2 நாள் ஒரே சேர்ந்து தானே வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போது 20 நாளில், அதாவது ஒரு வேலையை 20 நாளில் செஞ்சு முடிக்கிறாருன்னா 2 நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாருங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். ஏன்னா எல்லாருமே 2 நாளில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஏவும் 2 நாள் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிருக்காரு, பியும் ஃபுல்லாக 2 நாள் இன்வால்வ் ஆகிருக்காரு, சியும் ஃபுல்லாக 2 நாள் இன்வால்வ் ஆகிருக்காரு. 2 நாள் கழிச்சு தான் சி வந்து அங்கேருந்து வெளியே போகிறாரு. அதனால் பேலன்ஸ் இருக்கிற வேலை எவ்வளோன்னு தெரியாது. நம்ம இந்த 2 நாளையே முதல்ல வச்சுக்குவோம். அப்போ 20ல் 2 நாள் முடிச்சிட்டார் அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. அடுத்து பி பாருங்கள், 15 நாளில் முடிக்கிறார் அந்த வேலையை. அவர் வந்து 2 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இல்லையா, 2 ப்ளஸ் மீதி வந்து ஏவும் பியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த வேலையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். +6
ஏன் இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஏன் எக்ஸ் போட்டிருக்கோன்னு புரியுதுங்களா? இன்னும் எத்தனை நாளில் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் ப்ளஸ் எக்ஸ். இது அதே மாதிரி தான் 12 நாளில் 2 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பேலன்ஸ் நாள் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் 2 + எக்ஸ். இந்த எக்ஸ் ஏன் போடுறேன்னு தெரியுதுங்களா? இந்த 2 நாளுக்கு அப்புறம் ஏவும் பியும் தான் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அது எத்தனை நாளுன்னு தெரியாதனால 2 நாள் + எக்ஸ். இங்கேயும் 2 நாள் + எக்ஸ். சரிங்களா? இதுக்கு வந்து இங்கே காமன் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 60ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? 12, 15, 20க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா 60ன்னு வரையும். அப்போ 12 எதனால் பெருக்கணும்? 5ஆல் பெருக்கினா மட்டும்தான் நமக்கு வந்து 60ன்னு கிடைக்கும். அப்போது 2 × 5 10. எக்ஸ் 5ஆல் பெருக்கும்போது 5x. இப்போ 15 4ஆல் பெருக்கும்போது 60 கிடைக்கும். அப்போ 2ஆல் பெருக்கும்போது நமக்கு எத்தனை வரும்? 8 வரும். அப்போது 4 × x 4. இங்கே வந்து 3ஆல் பெருக்கினா தான் 60ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே 3ங்கும்போது 6ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற நம்பர்லாம் ஒரு பக்கம் ஆட் பண்ணி போடும்போது 24 + 24 + 9x = 60. இந்த ஈக்குவல் டு 60 ஒன்றும் இல்லைங்க. இந்த டிவைட் பை 60யை நம்ம இந்த ஈக்குவலுக்கு அந்த சைடு போட்டுரும். சரிங்களா? அப்போது 60லேருந்து 24 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 36ன்னு கிடைக்கும். 36ஐ இங்கே 9x இருக்கா, இதால் நம்ம டிவைட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருங்க. சரிங்களா? அப்போது அந்த எக்ஸோட வேல்யூ 4னா ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா 2 சம்மும்? சரி, நன்றி.